ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெர்பல் ஹேர் டை வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இளநரை வந்துடுது. நீங்கள் அந்த பசங்களுக்காகட்டும் இல்லை முதியவர்களுக்காகட்டும் எல்லாருமே இந்த ஹேடையை பயன்படுத்தலாம். இதில் பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ வச்சு தான் நான் ஹேடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதனோட மருத்துவ பயன்களும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். நிறைய நல்ல விதமாக போட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த கிளிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயில் டிஸ்பென்சர் நான் வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை கடைகள்லையோ போய் நம்ம வாங்கும்போது அதனோட விலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நானும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வெங்காயம் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த வெங்காயத்தினோட மேல் பகுதியில் சீக்கிரமாக முளைப்பு திறன் வந்துடும். அதனால் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகாமல் நீண்ட நாட்கள் வெங்காயம் கெடாமல் எப்படி பாதுகாப்பு பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கிரில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வேர் அதிகமாக இருக்க வெங்காயத்தெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஹீட் படவும் அந்த வெங்காயம் முளைப்பு திறன் வராது. இன்னொரு வெங்காயம் கெடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதிகமாக வேர் உள்ள வெங்காயத்தெல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்து நான் இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயத்தில் நம்ம வீட்டில் இருக்க இந்த வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குவோம். அந்த மாதிரி பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்க புக்கு வாங்கினாலும் சரி, அதில் இருக்க வேஸ்ட் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்னதாக இந்த மாதிரி உருட்டி இந்த வெங்காயத்தில் போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் நீண்ட நாட்கள் கெடாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கின போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த டிப்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் 4 டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 4மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்கெலாம் போனோம்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காய்கறியை சும்மா நார்மல் வாட்டரில் கழுகிட்டு அப்படியே பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க. அதில் நிறைய மருந்துகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போலாம் தக்காளிலாம் பழுக்க வைக்கிறதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதனால் அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சமாக காய்கறிக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கல் உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த காய்கறியெல்லாம் போட்டு ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எடுத்து அந்த காய்கறியை கழுகிட்டு திரும்பவும் நார்மல் வாட்டர் விட்டு நல்லா கழுகிட்டு நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம இந்த காய்கறியெல்லாம் போட்டு நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பாருங்கள், வெங்காயம் நம்ம அந்த காய்கறிலாம் கழுகுன தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, டஸ்ட்டெல்லாம். இப்போ நான் ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம கழுகி எடுத்த காய்கறியெல்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ இந்த ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா இதெல்லாம் ட்ரையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பீட்ரூட் ஆகட்டும் இல்லை கேரட் ஆகட்டும், இந்த மேல் தளவும் அடியும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீண்ட நாட்கள் இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீண்ட நாள் கெடாமலும் அது வதங்கி போகாமல் புதுசாக நம்ம வாங்கின போது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். இப்போ நான் இதை எல்லாமே நல்லா துடைச்சி நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க கிளாஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு மூடியில் ஒரு கத்தி வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அந்த ஸ்பூன் நுழையிற அளவுக்கு மட்டும், பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டெய்லியும் சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த தேங்காயோட நார் இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆயில் டிஸ்பென்சர்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். 250 300 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அமேசான்லேயே ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயே ஆகட்டும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த மாதிரி தேங்காய் நாரை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குச்சி, அந்த குச்சியில் தான் கொய்யா குச்சி, அதை கட் பண்ணி அந்த குச்சியில் இந்த தேங்காய் நாரை வச்சு ஒரு நூல் போட்டு சுற்றிக்குவாங்க. சுற்றிட்டு தான் தோசை தவாவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மெத்தடு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் குச்சி பயன்படுத்தலை, நம்ம பாட்டில்லையே நம்ம ஆன்லைனில் கிடைக்கிற மாதிரி நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற மெத்தடு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஓன் டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக டக்குன்னு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நூல் வச்சு கூட நீங்கள் நல்லா கட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாட்டிலில் ஆயில் ஊற்றிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நாளாக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு டைமே இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, நான் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள், இப்போ தோசையும் ஊற்றி காட்டுறேன். அவ்வளோ அழகாக சூப்பராக ஆயில் வேஸ்ட்டே ஆகாமல், இப்போ ஒரு கிண்ணத்துலலாம் நம்ம ஆயில் ஊற்றி வச்சு தான் நம்ம தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அப்போ ஆயில் நிறைய வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் வேஸ்ட் ஆகாமல் இது ட்ராப்பாக தான் வரும், சொட்டாக தான் விழும். அதனால் ஆயிலும் நம்ம அதிகமாக வேஸ்ட் ஆகாது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிப்பு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என் வீடியோவை எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே துளி துளியாக தான் விழுது. ரொம்ப சூப்பராக இருக்கும், வேஸ்ட்டே கொஞ்சம் கூட ஆகாது. நல்லா சூப்பராக கிறிஸ்பியான ஒரு மொறுமுறை தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஹோட்டல் ஸ்டைல்லையே நல்லா மொறுமுறைன்னு வந்தது. உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நம்ம தோசை வார்த்து எடுத்துட்டோம். நல்ல மொறுன்னு வந்திருந்தது. நான் இது கூட மசாலா சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். மசாலா சாம்பார் போட்டு சாப்பிடும்போது சும்மா சுவை அப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸு, செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹேர் டை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஹெர்பல் ஹேர் டைன்னு போட்டிருந்தேன் தமிழ்லேயே. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க செம்பருத்தி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க ஆடு எல்லாம் கடிச்சிருச்சு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே போய் தான் நான் பூக்கள் இலைகள் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலையாகட்டும் செம்பருத்தி பூக்களாகட்டும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு முடி நல்ல வளர்ச்சியாக நீளமாக கருகருன்னு அடர்த்தியாக வளரும். இது கூடவே இன்னும் முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்காக நம்ம பிளாக் கருஞ்சீரகம் அதுவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காம்பு பகுதியும் சென்டர் பகுதியும் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் இந்த செம்பருத்தி பூக்கள் இலைகள் இது கூட நான் கருஞ்சீரகம் ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் பவுடராக, அதனால் நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் 2 ஸ்பூனு. நீங்கள் கருஞ்சீரகம் உங்கள்கிட்ட பொடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டு மருந்து கடையிலையும் பொடி கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கருஞ்சீரகம் வாங்கி நீங்கள் நல்லா பிளாக்காக வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடராக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல செம்பருத்தி இலையும் பூக்களும் போட்டுறதுனால நல்ல ஒரு வலுவலுப்பாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அயன் கடாய் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு அயன் பாத்திரம் வாங்கிக்கோங்க. அயன் பாத்திரம்லாம் ரொம்ப கம்மி விலையிலேயே ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த லிக்யூடை, இந்த செம்பருத்தி இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த லிக்யூடை இந்த மாதிரி கடாயில் போட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுகி நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டை வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹேர் பேக்காக கூட இதை பயன்படுத்தலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து கூட நம்ம தலைக்கு ஒரு ஹேர் பேக்காக நம்ம வாரம் 2 முறை அதை பயன்படுத்தி கூட நம்ம குளிச்சுட்டு வரலாம். நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வந்து அவுரி பவுடர் தான் நான் எடுத்துக்கிட்டேன் 2 ஸ்பூனு. நல்ல அவுரி பவுடர் வந்து நல்ல ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது, அமேசான்லேயும் இருக்குது. நல்ல ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஹேர் டை வந்து நல்ல கலர் கொடுக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணினேன், எனக்கு பிளாக்காக வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரிஜினலாக அவுரி பவுடர் ஆகட்டும், எது வாங்கினாலும் நீங்கள் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதையும் நீங்கள் மூடி போட்டு 8 மணி நேரம் வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து மார்னிங் பார்க்கலாம். எனக்கு 8 மணி நேரம் வச்சுருக்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 5 மணி நேரமாவது வைங்க. இந்த ஹேர் டேயை வாரம் 2 டைம் நீங்கள் போட்டுட்டு வரும்போது 1 ஹவர் வச்சுருங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் தலையில் வச்சுருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும்னு கேட்குறீங்க. 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம போடலை. எல்லாமே நம்ம ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஹேர் டே தான். கேரளாக்காரங்களாம் இதை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹேர் வந்து லாங்காக நல்லா அடர்த்தியாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதை வாஷ் பண்ணும்போது 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாஷ் தான் பண்ணணும். இது கூட நம்ம இன்னும் ஒரு மெயின் பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஆயில் டிஸ்பென்சரி இல்லை, அதனால் நான் வந்து ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்து ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கேரளாக்காரங்க ரெகுலராக தலைக்கு குளிச்சுட்டு வருவாங்க. அதனால தான் அவங்க ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல க்ரோத்தாக அடர்த்தியாக வளரும். எந்த ஒரு ஹேர் பேக்கு போட்டாலும் அவங்க ரெகுலராக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரதுனால தான் அவங்க ஹேர் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாரம் ஒரு டைம் இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் அப்படி தான் ஹேருக்கு வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை. மிஸ் பண்ணாமல் இதை வாரம் 2 டைம் நீங்கள் போடுங்க. உங்களோட ஹேர் வேர் பகுதியில் இருந்து நல்ல ஒரு பிளாக்காக வளர்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹேர் டே வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹேர் டே நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையாகட்டும் இல்லை ஒரு பொடுகு தொல்லை எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஹேர் டே அப்ளை பண்ணும்போது பொடுகு தொல்லையும் வராது, எந்த தலையில் ஒரு அரிப்புத்தன்மை இருக்காது, அலர்ஜி பிரச்சனை இருக்காது, எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.